ஆசை தீர ஸோ கைஸ் வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ப்ரீவியில் பார்த்து வேலை வீடியோ எப்படி மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஈஸியன் ஸ்டெப்பில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் தேவை. அலைட் மோஷன் ஆப் இல்லாதவங்க இன்ஸ்டா பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன் பயோவில். எடுத்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு அடுத்தது இந்த வீடியோக்கான புக் மார்க் செய்ய கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருவோம். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண தான் இருக்குது இன்ட்ரெஸ்ட் பேஸ். அதில் கீழே ப்ராஜெக்ட் உட்காந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் புக் மார்க் செகண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு புக் மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பேப்பர் ஸ்கிரிப்ட் வீடியோ ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைடில் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செகண்ட் மீடியா இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த பேப்பர் ஸ்கிரிப்ட் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அகைன் இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே த்ரீ பட்டனுங்க கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம்ப்ரெஷன் ஏரியா இருக்கும். ஃபிஃப்த் ஒரு ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஏரா மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோவை தேர்ட் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிவிடுங்க. கிராப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இங்கே இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 இமேஜ் தான் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் பேக்ரவுண்டு. அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ரிமூவ் பிஜின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் ஒரு வெப்சைட் ஒன்று வரும். அகைன் அந்த ரிமூவ் பேக்ரவுண்டுக்கும் அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அகைன் அப்லோட் இமேஜ்னு இருக்கும். அப்லோடு எந்த இமேஜ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே டன் கொடுங்க. டன் கொடுத்தா ப்ராசஸ் ஆகும். பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நெட்வொர்க் இருந்தால் தான் டக்குன்னு ஆகும். ஓகே பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. கீழே டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு நீங்கள் 3 இமேஜ் எந்தெந்த இமேஜ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அந்த இமேஜெலாம் ரிமூவ் பண்ணிட்டு அலைட் மோஷன் ஆப்பில் வந்துடுங்க. இங்கே இமேஜ் இருக்கும். அந்த இடத்துல எப்படி உங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர் ஃபில் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண இடத்துல நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் வரும். அந்த இமேஜ் எந்த இமேஜோ ஃபஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான மேலே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே அடுத்தது செகண்ட் இமேஜ் இதேமாரி தான். செகண்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் இருக்கும். அதே அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் இமேஜ் ஏதோ அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் சேஞ்ச் ஆகிடும். ஓகே அதேமாரி தான் லாஸ்ட் இமேஜும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. உள்ளே போங்க. போயிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஸ்டார் மாதிரி இருக்காமல் கொடுத்துருங்க. கொடுத்து தேர்ட் இமேஜ் கொடுத்துட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துருங்க. ஓகே அடுத்தது இந்த டெஸ்ட்டில் எல்லாம் மொபைல் நார்மல் ஃபான்ஸ் தான் காமிங்க. அந்த ஃபான்ஸ் வேணுன்னா அலைட் மோஷன் ஆப்பில் இருக்கும். நீங்கள் எடுத்து சேஞ்ச் பண்ணிங்க. உங்கள்கிட்ட நிறைய ஃபான்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபான்ஸ் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. இல்லை இந்த ஃபான்ஸ் வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே அடுத்தது எடிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அடுத்தது அந்த ஒயிட் டெம்ப்ளேட் செட் பண்ண எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புக் மார்க் ப்ரெசென்ட் வந்துடுங்க. வந்துட்டு சைடில் ப்ரெஸ் கணக்கும் அது மாதிரி கிளிக் பண்ணி செகண்ட் மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஏரோ மரம் கிளிக் பண்ணிட்டு அகைன் நோட் டைம் இந்த ஏரோ மரம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே டைமர் மாதிரி இருக்காம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் இருக்காம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு அகைன் நீங்கள் பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்காம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்காம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே அவ்வளோதான். பேக் வந்துட்டு அகைன் இங்கே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்துருங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு அகைன் இங்கே ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. அடுத்த ஃபோட்டோ செட் ஆகிடும். அவ்வளோதான். செகண்ட் ஃபோட்டோக்கு செட் ஆகிடுச்சு. ஓகே லாஸ்ட் இமேஜுக்கு செகண்ட் டெம்ப்ளேட் எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். அகைன் இங்கே ப்ளஸ் ஐக்கன் சைடில் அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியன் கொடுத்துருங்க. மீடியன் கொடுத்துட்டு செகண்ட் டெம்ப்ளேட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அகைன் இங்கே பிளெண்டிங் ஆப்போசிட் கொடுத்துட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். டெம்ப்ளேட்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்படிலாம் டெலகிராம் பேஜில் நான் சென்ட் பண்ணுறேன். நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் எடுத்துங்க. அடுத்தது நம்ம டெலகிராம் சேனலில் இந்த இமேஜ் கூட நான் சென்ட் பண்ணுறேன். வேணும்னா கரெக்ட் பண்ணி எடிட்டிங் யூஸ் பண்ணிங்க. ஓகே அகைன் நீங்கள் ஏரோ மரம் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நோட் டைம் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட் புக் மாதிரி வரைக்கும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கட் ஆகுது, அதனால் டைமர் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கரெக்டாக செட் ஆகிடும். ஓகே அவ்வளோதான். ஓகே அடுத்தது இந்த வீடியோவுக்கு சிசி லேயர் எப்படி செட் பண்ணுறது போகலாம். அது வந்து எது செட் பண்ணால் உங்கள் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் குவாலிட்டியாக காமிக்கும். சரி அந்த ஃபோட்டோ சிசி எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். பேக் வந்துடுங்க.
பேக் வந்துட்டு நான் கொடுத்த சேகர் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஷேக் வித் ப்ரெசென்ட் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே சிசி இருக்கும், அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ் இருக்கும், அதுமாதிரி காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த புக் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அகைன் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளஸ் செகண்ட் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக செட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது பாருங்கள். மேலே செட்டிங் வரும், 10 மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ சைடில் ஏற மறுபடியும் அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃப்ரேம் ரேட் வந்து மொபைல் வந்து லோவில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக முடிச்சு குவாலிட்டி வந்து லோவில் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ வந்து ஐகோட்டிலேருந்து 1080 பிக்சல் எக்ஸ்போர்ட் ஆகும். எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகாது. அப்படி இல்லைனா நீங்கள் 1080 பிக்சல் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 730 பிக்சல் எக்ஸ்போர்ட் பண்ண கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். அதே 24 MB வருது. ஓகே, கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு பேர் கீழே சேவன் காமிங்க. சேவன் கொடுத்தா உங்கள் சேவ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோ லென்த்தாக போனதால் அப்படி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.